27வது கேள்வி, பாண்டியர்களின் தலைநகரம் எது? பாண்டியர்களின் தலைநகரமே நம்ம அழகா சொல்லலாம், மதுரை. அடுத்து 28வது கேள்வி, களப்பிரர்கள் ஆட்சியை முடித்த பாண்டிய அரசன் யார்? களப்பிரர்களை விரட்டிய பாண்டிய அரசன் யார் அப்படின்னா பாண்டியன் கடுங்கோன். இவர் தான் களப்பிரர்களை வீழ்த்தியவர்கள். அடுத்து 29வது கேள்வி, சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்பட்ட அரசன் யார்? களப்பிரர்களுடைய மதம் சமண மதம் தான். சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்பட்ட மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 29க்கு அரிகேசரி மாறவர்மன். அரிகேசரி மாறவர்மன். அடுத்து 30வது கேள்வி, அரிகேசரி மாறவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? யார் இவர் மாற்றினார்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அரிகேசரி மாறவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு, சைவம்னா சிவனை வணங்கும் மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். அடுத்த 31வது கேள்வி, ஹரிகேசரி மாறவர்மன் சுமார் டேஷ் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. கழுவேற்றம் செய்து அவங்கள இறக்க வச்சிருவாங்க. அடுத்து 32வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகளில் கொடையாளி என அழைக்கப்படுபவர் யார்? வேள்விக்குடி செப்பேடுகளில் கொடையாளி என அழைக்கப்படுபவர் அரிகேசரி மாறவர்மன். அடுத்து 33வது கேள்வி, முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? முதலாம் பராந்தக சோழனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் 2ஆம் ராஜசிம்மன். அடுத்து 34வது கேள்வி, 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் கீழ்கண்ட எந்த பகுதிக்கு மார்க்கோ போலோ இருமுறை வந்தார்? காயல் எனும் துறைமுக நகரத்திற்கு 2 முறை வந்தார் மார்க்கோ போலோ. அடுத்த 35வது கேள்வி, மார்க்கோ போலோ தனது பயண குறிப்புகளில் எது பற்றி குறிப்பிடுகிறார்? என்ன குறிப்பிடுகிறார்னா உடன்கட்டை ஏறுதலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். யாரு? மார்க்கோ போலோ. 36வது கேள்வி, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகின் மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூற்றியவர்? வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ. அடுத்து 37வது கேள்வி, எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரை தோற்கடித்தார்? எந்த இடத்துலனா கண்ணாயிரம். எந்த இடத்தில் நடைபெற்ற போர் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரனை தோற்கடித்தார்னா அந்த இடத்தின் பேர் கண்ணாயிரம். மணிக்கவும் கண்ணனூர். கண்ணனூர் போர்ல தான் தோற்கடிக்கிறாரு. கண்ணாயிரம் கிடையாது, கண்ணனூர். அடுத்து 38வது கேள்வி, சுந்தர பாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக இருந்தவர்கள் யார்? யார்னா விக்கிரம பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன். இவர்கள் தான் சுந்தர பாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக இருந்தவர்கள். அடுத்த 39வது கேள்வி, மாறவர்மன் குலசேகரனுடன் கூட்டு அரசராக பணியாற்றியவர் யார்? 39வது கேள்வி, மாறவர்மன் குலசேகரனுடன் கூட்டு அரசராக பணியாற்றியவர் வீரபாண்டியன். இதெல்லாம் ஓரளவு பாண்டிய வம்சத்துல வரும் மிக முக்கியமான கேள்விகள். அடுத்து 40வது கேள்வி, மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு காரணமாக இருந்தவர் யார்? யார் மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர்? சுந்தர பாண்டியன். இவர் தான் மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு காரணமாக இருந்தவர். அடுத்த 41வது கேள்வி, மதுரை பொதுமக்களால் எவ்வாறு போற்றப்பட்டு வந்தது? எவ்வாறுனா கூடல் நகரம் என்று போற்றப்பட்டு வந்தது. இது மதுரை. அடுத்த 42வது கேள்வி, சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டது எது? இந்த சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டது பிராமணர்களின் குடியிருப்புகள். அடுத்த 43வது கேள்வி, பாண்டிய அரசில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாண்டிய அரசில் பிரதம மந்திரி உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்டார். உத்தர மந்திரி. அடுத்து 44வது கேள்வி, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அழைக்கப்பட்டது, அறியப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம். 44வது கேள்வி, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. 45, பாண்டிய பேரரசின் கிராம நிர்வாக தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு எது? பாண்டிய பேரரசினாலே அது மானூர் கல்வெட்டு, திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து 46வது கேள்வி, புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ள ஊர் எது? இதுதான் கண்டுபிடித்து சொல்லலாம், மதுரை. அடுத்து 47வது கேள்வி, பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்க வசதிகளை செய்த நிறுவனம் எது? எந்த நிறுவனம் இவங்களுக்கு இதாச்சுன்னா ஜலாலுதீன் வணிக நிறுவனம். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்க வசதிகளை செய்த நிறுவனம். அரேபியாவிலிருந்து தான் காயல் துறைமுகத்தின் வழியாக குதிரைகள்
என்னாச்சு, பாண்டிய அரசர்களுக்கு கிடைத்தது அப்படின்ட்டு பயணக்குறிப்பு காணப்படுகிறது. மார்க்கோ போலோ பயணக்குறிப்பு. அடுத்து 48வது கேள்வி, குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டி, குதிரை செட்டி என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்து 49வது கேள்வி, காயல்பட்டினம் உள்ள மாவட்டம் எது? தற்போது இந்த காயல் துறைமுகம், காயல்பட்டினம் உள்ள மாவட்டம் எதுனா தூத்துக்குடி. அடுத்து 50வது கேள்வி, எதுனா காசு, களஞ்சி, பொன் என்பவை எதனை குறிக்கின்றன? காசு, களஞ்சி, பொன் என்பவை தங்க நாணயத்தை குறிக்க பயன்படும் வார்த்தைகள். அடுத்து 51வது கேள்வி, மறுபடியும் சோழர் இருப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளமுள்ள தடுப்பு அணையை கட்டியவர். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு கேட்டாலே அந்த நகரத்தை நிர்மாணித்தவர் முதல் கொண்டு எல்லாத்தையும் திட்டம் தீட்டியவர் முதலாம் ராஜேந்திரன். அடுத்து 52வது கேள்வி, காயல்பட்டினத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார்? யாருன்னா வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. அடுத்து 53வது கேள்வி, காயல் துறைமுக குதிரை வணிகத்தில் ஒரு குதிரையின் விலை சராசரியாக எவ்வளவு இருந்தது? என்னன்னா 200 தினார். அதாவது காயல் துறைமுக குதிரை வணிகத்தில் ஒரு குதிரையின் விலை சராசரியாக டேஸ் என வாசப் எழுதுகிறார். வாசப் என்பவர் 200 தினார் என்று எழுதுகிறார். அடுத்த 54வது கேள்வி, பின் வருவனவற்றுள் மாலிக் கபூர் என்பவர் எந்த பகுதியின் மீது படையெடுத்தார்? எங்கன்னா மதுரையின் மீது தான் படையெடுத்தார். அடுத்த 55வது கேள்வி, சுந்தரபாண்டியன் யாருடைய உதவியை நாடினார்? சுந்தரபாண்டியன் எனும் மன்னர் யாருடைய உதவியை நாடினார்னா அலாவுதீன் கில்ஜி. அதனால்தான் அவருடைய படைத்தளபதி மாலிக் கபூர் மதுரை வரைக்கும் படையெடுத்தார். அடுத்து 56வது கேள்வி, அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை கட்டியவர்கள் யார்? அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை கட்டியவர்கள் சோழர்கள். அடுத்த 57வது கேள்வி, சோழர் நிர்வாக முறையில் வாரிசானவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜா. அவங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டனர். பதவி ஆளுநர். அவங்க வாரிசானவர்களால ராஜாவோட புதல்வன் யுவராஜா. அடுத்து 58, சோழர் நாடுகளில் நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது எது? சோழர் நாடுகளில் நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 58வது கேள்வி நாட்டார் எனும் அமைப்பு தான் சோழர் நாடுகளில் இருந்த பூசல்களை தீர்த்து வைத்தது. நீதிமன்றம் மாறி. அடுத்து 59வது கேள்வி, சோழர் காலத்தில் வார்டு என்பது என்ன? சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பு. அடுத்த 60வது கேள்வி, உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அமைந்துள்ள மாவட்டம் எது? உத்திரமேரூர் கல்வெட்டு எங்க அமைந்துள்ளதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அடுத்த 61வது கேள்வி, பணிசை மக்கள் என்போர் யார்? 1 மற்றும் 2 அடிமை மற்றும் சமுதாயத்தின் கீழ்நிலை இருந்தவர்கள் தான் பணிசை மக்கள் என்போர்.